அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் மிக முக்கிய காரணமாக இருப்பவன்தான் இந்த ஷைத்தான். இவன் ஒவ்வொரு மனிதருடைய இரத்தத்திலும் அவன் ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், இந்த ஷைத்தான் ஒவ்வொரு மனிதரையும் எவ்வாறு வழிகெடுக்கிறான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஷைத்தான் ஒரு மலக்காக, அதாவது எல்லா மலக்குகளுக்கும் ஒரு உஸ்தாதாக இருந்தான். எப்பொழுது முதல் மனிதரான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தானோ, அவர்களை சஜிதா செய்யுமாறு அனைத்து மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் இந்த ஷைத்தான் மாத்திரம் சஜிதா செய்ய மறுத்துவிட்டான். காரணம், அவன் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருந்ததுதான். நான் மண்ணால் படைக்கப்பட்ட படைப்புக்கு எவ்வாறு சஜிதா செய்ய முடியும், அதாவது தலை வணங்க முடியும் என்று அவன் கர்வம் கொண்டதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை ஷைத்தானாக, இப்லீஸாக மாற்றிவிட்டான். அல்லாஹுவின் சாபத்தால் பூமியில் விரட்டப்பட்ட ஷைத்தான் அல்லாஹுவிடம் ஒரு சவாலையும் விடுகிறான். அதாவது, யார் உன்னை இந்த உலகத்திலே வணங்குகிறார்களோ, உன்னுடைய ரிவாவை, உன்னுடைய அன்பை பெற யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் கூறியதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். மேலும் அல்லாஹ் இதையும் கூறுகிறான், யார் இந்த ஷைத்தானையும் அவனுடைய சந்ததியினர்களையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வழிகெட்டவர்கள், அவர்கள் உங்களுடைய எதிரிகள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷைத்தானையும் அவனுடைய சந்ததியினர்களையும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். இங்கு இந்த ஆயத்தினை கூறுவதன் விளக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு ஷைத்தான் மட்டும் எதிரி கிடையாது, மாறாக அவனுடைய சந்ததியினர்களும் மனிதனுக்கு எதிரியாக இருக்குகின்றனர் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த திருவசனத்திலே உறுதி செய்கிறான். ஷைத்தானுக்கு என சில சந்ததிகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் இங்கு நமக்கு உணர்த்துகிறான். ஷைத்தான் என்பவன் தனி ஒரு மனிதன் கிடையாது, அவனுக்கென சந்ததிகள் உள்ளன, அவனுக்கு என பிள்ளைகள் இருக்கின்றன, அவனுடைய சந்ததிகள் மட்டும் ஒரு பட்டாளமே குவிந்து கிடக்கின்றது என்பதாக ஏராளமான அறிஞர்களும் நமக்கு கூறுகிறார்கள். குறிப்பாக அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த திருவசனத்தினுடைய விளக்க உரையில் துர்ருல் மன்சூர் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள். மேலும் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தல்பீசு இப்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே ஷைத்தானுக்கு என 5 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த 5 பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என ஷைத்தான் சில கட்டளைகளை வழங்குகிறான். அந்த செயல்களை அந்த பிள்ளைகளான 5 ஷைத்தான்களும் செய்கின்றன. தற்பொழுது இப்பதிவில் நாம் இந்த 5 ஷைத்தான்களை குறித்தும் அவர்களின் செயல்களை குறித்தும் நாம் தற்பொழுது விரிவாக காணலாம். ஷைத்தானின் பிள்ளைகளான 5 பிள்ளைகளில் முதலாவதாக தாசிர். இவன் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஷைத்தானுக்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக இருக்குகிறான். காரணம், இவன் செய்யக்கூடிய செயல் அவ்வாறு இருக்கின்றது. இவன் குடும்பங்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துகிறான், கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துகிறான், சகோதரர்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்குகிறான். ஆகவேதான் இவனை ஷைத்தானுக்கு மிகவும் ஏனைய மகன்களை காட்டிலும் அதிகம் பிரியமானவனாக இருக்குகிறான். மேலும் வீட்டிற்குள் செல்லுவதற்கு முன்பாக துஆவை மறக்கடிக்க செய்கிறான். சாப்பிடுவதற்கு முன்பாக ஓதும் துஆவையும் இவன் மறக்கடிக்க செய்கிறான். யார் சாப்பிடுவதற்கு முன்பாக துஆ சொல்லாமல் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் ஷைத்தானினுடைய மாந்தியை சாப்பிடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இவனிடமிருந்து நாம் அதிகம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவதாக அல் ஆவர். அல் ஆவர் என்று சொன்னால்
ஒற்றை கண் உடையவன் என்று பொருள். அதாவது இவன் கெட்ட விஷயங்களை, தீய விஷயங்களை பார்க்க தூண்டக்கூடிய ஒருவனாக இருக்குகிறான். இவனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் சாஹிபு ஸினா, இவன் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய ஒருவனாக இருக்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். பெரும் பெரும் நல்லவர்கள் கூட இவனுடைய வழிகேட்டில் வந்து விடுகிறார்கள். ஒரு ஆண் பெண் தனியாக இருக்கும் நேரத்தில் இவன் அங்கே இல்லாமல் இருப்பது கிடையாது. எனவே அல் ஆவர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஷைத்தானுடைய பிள்ளையிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மிஸ்வத், இவன் செய்திகள் உடையவனாக இருக்குகிறான். அதாவது இவனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் வ மிஸ்வத்து சாஹிபுல் அஹ்பார் யஅதி பிஹா ஃபல்யுல்கிஹா ஃபி அஃப்வாஹின் நாசி ஃபலா யஜிதூன லஹா அஸ்லா. மிஸ்வத் என்று சொல்லக்கூடியவன் சாஹிபுல் அஹ்பார், செய்திகளை பரப்பக்கூடியவன். யஅதி பிஹா ஃபல்யுல்கிஹா ஃபி அஃப்வாஹின் நாசி, மக்களுக்கு மத்தியில் இவன் செய்திகளை போடுவான். ஃபலா யஜிதூன லஹா அஸ்லன், ஆனால் அது உண்மையான செய்தி என்பதாக காணப்படாது, உண்மையான செய்தியாக அது பெறப்படாது. அவன் பொய்யான விஷயங்களை, வதந்திகளை, சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் அவன் பரப்பக்கூடியவனாக இருப்பான். அதாவது உண்மையை பொய்யாக மாற்றி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குபவன் தான் இந்த மிஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான். இதை கொண்டு அனைத்து மக்களையும் வழிகேட்டில் அவன் இழுத்துச் செல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்துள்ளார்கள். நான்காவதாக சபர் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான். இவன் மக்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துபவன். அதாவது இவனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சபர் சாஹிபுல் மசாயிப் யஅமுரு பிضربில் உஜூஹி வ ஷக்கில் ஜுயூபி வலிதுஆஇ பில் வைலி வல் ஹர்பி. சபர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஷைத்தானாகிறவன் முசீபத்துகள் உடையவன். இவன் யஅமுரு பிضربில் உஜூஹி, முகத்தில் அடிப்பதை கொண்டும், வ ஷக்கில் ஜுயூபி, ஆடைகளை கிழித்து கொள்ளுவதை கொண்டும் அவன் ஏவுகிறான். வலிதுஆஇ பில் வைலி வல் ஹர்பி, மேலும் திட்டுவதை கொண்டும் போரிடுவதை கொண்டும் அவன் மக்களை ஏவுகிறான். இவன் மக்களுக்கு மத்தியில் சண்டையையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்குகிறான். இவன் ஒருவருக்கொருவர் கோபத்தை ஏற்படுத்தி அவன் நஷ்டத்தை உண்டாக்குகிறான். எங்கு கோபம் என்பது ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் இந்த சபர் என்று சொல்லப்படக்கூடிய இப்லீஸ் ஷைத்தான் வந்து விடுகிறான். எனவே கோபம் வரக்கூடிய நேரத்தில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சற்று மௌனமாக இருந்து அதற்கான விடையை நாம் கண்டறிய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாருக்கு கோபம் வருகிறதோ அவர்கள் அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உட்கார்ந்திருந்தால் நின்று கொள்ள வேண்டும், படுத்திருந்தால் எழுந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு முடியவில்லை என்றால் உது செய்து அந்த கோபத்தை நாம் போக்கிவிட வேண்டும். ஐந்தாவதாக ஜலன்பூர், அதாவது கடை வீதிகளில் அதிகம் பாவங்களை ஏற்படுத்தும் ஷைத்தான். இவனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில், ஜலன்பூரு சாஹிபுல் அஸ்வாக் யதஉ ராயதஹு ஃபீ குல்லி சூக்கின் பைன ஸமாஇ வல் அர்தி யஜஅலு தில்க ராயத அலா ஹானூதி அவ்வலு மை யஃப்தஹு வ ஆஹிரு மை யக்லுகு. ஜலன்பூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான் என்பவன் கடை வீதிகளில் அதிகம் இருக்கக்கூடியவன். இவன் தன்னுடைய கொடியை ஒவ்வொரு கடையிலும் அவன் வைக்குகிறான். யார் ஆரம்பத்தில் கடை வீதியில் கடையை திறக்குகிறார்களோ அவர்கள் முதற்கொண்டு யார் இறுதியில் கடையை அடைக்குகிறார்களோ அவர்கள் வரை தன்னுடைய கொடியை எல்லா கடை வீதிகளிலும் அவன் வைத்து விடுகிறான். இதன் மூலமாக அந்த வியாபாரத்தில் அவன் குழப்பத்தை உண்டாக்குகிறான். அதாவது வட்டியை வாங்கச் செய்கிறான், ஏற்ற இறக்கத்தில் குறைபாட்டை ஏற்படுத்துகிறான், பொய் சொல்ல வைக்குகிறான். இவ்வாறு வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பாவங்களை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த ஜலன்பூர் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான் செய்கிறான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதிக நேரம் கடை வீதிகளில் தங்க வேண்டாம், மிக விரைவாக அங்கிருந்து வந்துவிடுவதே மிக நல்லது என்பதாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். எனவே வியாபாரம் செய்யக்கூடிய கடை வீதிகளில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடையை திறக்கும் நேரத்தில் அல்லாஹ்வின் பெயரை கொண்டும், கடையை மூடக்கூடிய
நேரத்தில் அல்லாஹுவின் பெயரை கொண்டும் நீங்கள் வளமையாக செய்யும் பட்சத்தில் அந்த ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற்றுவிடலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஷைத்தானின் 5 மகனாக இருக்கிறார்கள். இத்தகைய 5 ஷைத்தான்களை குறித்து குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். நல்ல இறைவன் இந்த 5 ஷைத்தான்களை விட்டும் இவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் இந்த முழு சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் வணக்கத்தை விட்டும் ஒருபோதும் நாம் பொடுபோக்காக இருக்காமல் அல்லாஹ்வை அதிகமதிகம் குறிப்பாக இந்த ரமலானில் வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.